வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது பொகோட்டா த லாஸ்ட் சிட்டி அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் தமிழில் வந்த வெந்து தணிந்தது காடு இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு எவல்யூஷனை சொல்லக்கூடிய ஒரு படம். அதாவது நம்ம படத்தோட ஹீரோவான கூக்கி வந்து ஒரு 19 வயசு பையன், கொரியாவில் 1990களில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. அங்கே ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஏற்படுது. அதனால் அங்கேருந்து பொழப்பு தேடி கொலம்பியாவுக்கு வராங்க அவனோட ஃபேமிலி. கொலம்பியாவுக்கு வந்த இடத்துலையே அவங்களுக்கு பயங்கரமான வரவேற்பு அப்படின்றது காத்துட்டு இருந்துச்சு. அதாவது அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கும்பல் திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவரோட கூட வேலை பார்த்த ஒரு நபர் தான் வந்து பார்க், அதாவது ஆர்மியில் வேலை பார்த்துருப்பாரு. அந்த பார்க்கை போய் இவங்க மீட் பண்ணுறாங்க. பார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனாக அந்த ஏரியாவில் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு கீழே வந்து கூக்கி வந்து வேலைக்கு சேர்றாரு. அந்த டைமில் தான் லீ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கஸ்டம் புரோக்கரோட அறிமுகம் கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறாரு அண்ட் மிகப்பெரிய சூப்பர் பவராக எப்படி மாறுறாரு, மாறினதுக்கு அப்புறம் மட்டும் அவருக்கு என்ன மாதிரியான ஆபத்துக்கள் வருது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவருக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரியான ஒரு எண்ட் டு எண்ட் ஜேர்னியை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த மைக்ரேஷனை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதாவது எதுக்காக இவங்க கொரியாவிலேருந்து அங்கே வராங்க அண்ட் கொலம்பியாவில் ஆல்ரெடி ஏன் இவ்வளோ கொரியன்ஸ் இருக்காங்க அண்ட் அங்கே எப்படி இவங்க ஒரு கம்யூனிட்டியாக வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டாகவே காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த பொகோட்டா சிட்டி அதை கவர் பண்ண விதமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப விசுவாசமான நபராக, அதே நேரத்தில் பயந்த சுபாவமாக இருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எப்படி வந்து ஒரு சூப்பர் பவராக மாறுறாரு அப்படின்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரொம்ப நீட்டாக கொண்டு போயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இதில் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவருக்கு யாரெல்லாம் எதிரிகள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் எப்படி ஒழிச்சு கட்டுறாரு அப்படின்ற அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம், ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். ஓவரால் ஒரு நீட்டான டான் ஸ்டோரி தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான எவல்யூஷனை நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், அதுவும் பயங்கர பிரம்மாண்டமாக பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு எவல்யூஷன் அப்படின்றது கொஞ்சம் பிலோ பாராக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் பேஸ் அப்படின்றதுமே கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். எஸ்பெஷலி அந்த மிடில் போர்ஷன்ஸ்லாம் இந்த கதையை நகர்த்தின விதத்தில் பெரிய லெவலில் ஆக்ஷன் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப நார்மலாகவே நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க. அதே நேரத்தில் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் பெரிய விஷயங்கள் அப்படின்றதும் நடக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த போர்ஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் எண்ட் டு எண்ட் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான உலகத்தை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.